Hi friends, welcome to my channel. So last video நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Salesforceனா என்ன, CRMனா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்த்தோம். இது ஒரு ஹை பெய்ட் ஜாப்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த Salesforceல எப்படி நமக்கு ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி பார்க்கிறது, எப்படி அதை நம்ம யூஸ் பண்றது அந்த அப்ளிகேஷனை. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும். அண்ட் நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்காகவும் தான் நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். ஓகேவா? சோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. So, okay friends, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குன்னு வந்துட்டு ஒரு Gmail ஐடி வந்து ஃபர்ஸ்ட் வேணும். நம்மகிட்ட ஒரு Gmail ஐடி இருக்கு. அண்ட் அதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட browserல போயிட்டு Salesforce ஃப்ரீ டெவலப்பர் ஆர்னு சொல்லி போடுங்க. டெவலப்பர் எடிஷன் போட்டா கூட வந்துரும். சோ இங்க பாருங்க Salesforce டெவலப்பர் சைன் அப் அப்படினு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கும் டெவலப்பர் எடிஷன் சைன் அப் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆனிச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நேம்ல போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. சோ நம்ம வந்துட்டு எப்பயும் போல நம்ம சேனல் நேமை கொடுத்துக்கலாம். DND சிவான்னு கொடுத்துக்கிறேன் நானு. ஓகேவா? ஸோ டிஎன்டி சிவான்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட இமெயில் அட்ரஸையும் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டு என்னோட ரோல் வந்து டெவலப்பர்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கம்பெனி நேம் வந்துட்டு எது வேணால் போட்டுக்கோங்க. கம்பெனின்னு நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு சும்மா டிஎன்டினே போட்டுக்கிறேன். ஓகேவா? டிஎன்டின்னு ஒரு கம்பெனி நேம் போட்டுக்கிறேன். கண்ட்ரி வந்துட்டு நம்ம எப்பயும் போல் இந்தியா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்துட்டு தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டேன். போஸ்டல் கோடும் நான் போட்டேன். ஓகேவா? ஸோ 6,15,000 கொடுக்குவோம். ஓகே, இப்போதைக்கு அதான் ஏதோ ஒன்று போஸ்டல் கோடு ஒன்று போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ யூசர் நேம்னா என்னன்னா நீங்கள் உங்களோட ஐடிக்கு என்ன யூசர் நேம் கொடுக்க போறீங்க, எது மூலமாக நீங்கள் லாகின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக ஒரு இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதான் முக்கியம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? DND சிவா @ன்னு. ஓகேவா? நம்ம சேனல் நேம் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை நான் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே காட்டிடுச்சு. என்ன எரர் காட்டுதுன்னா இது வந்து இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இமெயில் ஃபார்மேட்டில் என்ன அட்டு போட்டுருக்கணும். நான் ஸோ இங்கே அட்டு போடல. ஸோ அந்த அட்டு போடாதனால காட்டுது. இப்போ ஓகே, போகணும் பிரச்சனை இல்லை. நான் அட்டு போட்டேன். அட்டு போட்டு இப்போ சைன் மீ அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் வந்துட்டு அது சைன் அப் ஆகும். அந்த பீப் ப்ராசஸிங்னு வரும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் என்ன மெயில் ஐடி நீங்கள் மெயில்னு கொடுத்த இடத்துல கொடுத்தீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் தான் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வித் உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு அங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த இதை சைன் அப் கொடுத்த உடனே உங்களோட மெயிலுக்கு ஒரு கொஞ்சம் கேப்ல தான் வந்துட்டு மெயில் வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மெயில் வந்ததுமே உடனே அந்த மெயிலை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மெயிலை உடனே ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஸோ ஏன் எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மெயில் வந்துட்டு இனிஷியலாக அவங்களோட நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்தோன்னே அவங்க அந்த அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த லிங்க் அவங்க கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நம்ம அந்த லிங்க்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகிற பேஜ் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ ஸ்டே சைன் இன் வெயிட் ஃபார் லோடிங் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு 10 நீங்க என்னடா வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவைக்கு மேலே நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் டைம் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண ட்ரை பண்ணதுன்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இது பண்ணிடும், ஐ மீன் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து நீங்க கேஸ் ரைஸ் பண்ணி Salesforce கிட்ட காலில் பேசி அப்படின்னு தான் வாங்க முடியும், இல்லைன்னா புது அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு இது ஆகும். நான் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நான் 10 நிமிஷம் நான் முன்னாடியே வந்துட்டு நான் மெயில் அனுப்பி வச்சிட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த வந்துச்சு வெல்கம் டு Salesforce வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூசர் நேம் வந்து நம்ம சேனல் நேமே கொடுத்துட்டேன். dndsiva@yt.com சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட யூசர் ஐடி. இதை கொடுத்தா நம்ம எப்போனாலும் உள்ளே போகணும். ஓகேவா? இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே அதுவே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம வந்து 8 கேரக்டர் மினிமமாக இருக்கணும். அண்ட் ஒரு லெட்டரும் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க.
ஸோ நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கொஸ்டின் ஒன்று கேட்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கொஸ்டின் வந்துட்டு தயவு செஞ்சு மறக்காமல் கொடுங்க. ஏன்னா இதை வச்சு ஒரு பெரிய வந்து நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் சேல்ஸ்ஃபோர்ஸில் ஆல்ரெடி 4 சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸில் சர்டிஃபிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் வெரிஃபிகேஷனுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் பாஸ்வேர்டே போட்டாலும். ஸோ தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை மறந்துடாதீங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பேஜ் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனோடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்குக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்கள் ஆர்குக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் உங்களோட டெவலப்பர் ஆர்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம்னு வரும், செட்டப்னு வரும். இதுதான் உங்களுக்கு ஆர்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பி ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு சேவ் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரி லாகின் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை கட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, யூசர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அந்த பேஜை கட் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து சைன் அப் போகக்கூடாது, லாகின் பண்ணணும். சேல்ஸ்ஃபோர்ஸ் லாகின் போட்டாலே உங்களுக்கு இந்த இது வரும். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட அந்த யூசர் ஐடி போடணும். ஸோ நம்ம யூசர் ஐடி போட்டாச்சு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே என்னோட அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃப்ரீ ஆர்கு. ஸோ ஆர்குனா என்னன்னா ஸோ இது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து ஆர்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஆர்கு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரே விதமான ஆர்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இது நம்ம ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்காக இது வந்து டெவலப்பர் ஆர்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி என்டர்பிரைஸ் எடிஷன் அந்த மாதிரி ஸோ ஒரு 6 எடிஷன் 4000 எடிஷன் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனால் ஒரு 4 எடிஷன் கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடையாது. அண்ட் அது போக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் ஒரு ஒரிஜினல் ப்ராஜெக்டில் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீ டெவலப்பர் ஆர்டில் ஒர்க் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து என்டர்பிரைஸ் எடிஷனில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த என்டர்பிரைஸ் எடிஷனில் தான் உங்களுக்கு எத்தனை லைசன்ஸ் தேவைப்படும், இதெல்லாம் வந்துட்டு பை பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு ஸோ அந்த பொதுவாக அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆர்க் இருக்கும். இது வந்து நமக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கை. ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணணும். சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி பே பண்ணால் தான் அந்த ஆர்க் நம்மளால் கிரியேட்டே பண்ண முடியும். இது அப்படி கிடையாது, நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் டெவலப்பருக்காக. இது கற்றுக்கிறதுக்காக அவங்களே கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ்னால் என்ன, அதெல்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I never let